குவைத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக போர் நீடித்து வருகின்றது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் குவைத்தில் உள்ள மின்சார மற்றும் கடல்நீர் குடிநீராக்கும் நிலையம் மீது அதிகாலை ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்திய தொழிலாளி ஒருவர் கொல்லப்பட்டார். அவர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த சந்தன செல்வம் என்பது தெரியவந்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக குவைத்தில் பணியாற்றி வரும் அவருக்கு மனைவி, 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்த சந்தன செல்வத்தின் உடலை குவைத்தில் உள்ள மத்திய சவக்கிடங்குக்கு சென்று இந்திய தூதர் பார்வையிட்டதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் உயிரிழந்தவரின் குடும்பத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும், சந்தன செல்வத்தின் உடலை கொண்டு செல்வதற்கான அனைத்து பணிகளையும் இந்திய தூதரகம் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுவரை மேற்காசிய போரில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது.